ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக 10 நிமிடம் மௌன போராட்டம் நடத்த தமிழ் மக்களுக்கு நடிகர் சிம்பு அழைப்பு விடுத்துள்ளார். நடிகர் சிம்பு தனது இல்லத்தில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தனித்தனியாக போராடுவதால் பலன் கிடைக்காது என்ற சிம்பு வியாழன் மாலை 5 மணிக்கு தன் வீட்டு வாசலில் கருப்பு சட்டை அணிந்து 10 நிமிடங்கள் மௌனமாக நின்று போராடப் போவதாக கூறினார். இதேபோல் தமிழக மக்களும் 10 நிமிடங்கள் அமைதி போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தார். தன்னை முடிந்தால் கைது செய்யட்டும் என்று ஆவேசத்துடன் தெரிவித்த சிம்பு, மக்களை போராட அழைப்பதால் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று வதந்தி கிளப்ப வேண்டாம் என்றும் அரசியல் ஒரு சாக்கடை என்றும் கூறினார். ஏன் வீட்டு வாசல்ல நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு 10 நிமிஷம் கையை கட்டி சைலண்டா, நான் எந்த பஸ்ஸையும் உடைக்கல, எந்த சவுண்டும் கொடுக்கல, எந்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணல, எந்த கொடியும் நான் பிடிக்கல, யாரையும் நான் தொந்தரவு பண்ணல, அரெஸ்ட் பண்ற நீ ஆடுறா லட்டில நீ தொடரா. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வழக்கு தொடுத்த பெட்டா அமைப்பில் நடிகை த்ரிஷா இருக்கிறாரே என்று நிருபர்கள் கேட்டபோது, ஆதரவற்ற தெருநாய்களுக்கு தனது வீட்டில் இடம் கொடுத்து அதை பராமரித்து வருகிறார், ஆனால் யாரும் அதை பற்றி பேசுவது இல்லை, அவரை பாராட்டுவதும் இல்லை என்று சிம்பு பதிலளித்தார். ரோட்ல இருக்கிற 4 நாயை எடுத்து த்ரிஷா அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க, ஏன் அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க? த்ரிஷா ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பீட்டாக்கு போய் சப்போர்ட் பண்றாங்கன்றத பேசுறோம்ல. அப்ப 4 தெருவில் இருக்கிற நாயை கூப்பிட்டு அவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறாங்கன்ற அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பேசணும்ல. அது ஒருத்தங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் அதை பத்தி நான் பேச வரேன்.